கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த வழியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 2:19 வாசிங்கனாக்கா, மனுஷனையும் ஆண்டவர் மண்ணினாலே படைத்தார், மிருகங்களையும் மண்ணினாலே படைத்தார். மனுஷங்களுக்கு மிருகங்களுக்கும் மனுஷர்களுக்கும் சுவாசம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். மிருகங்களுக்கெல்லாம் யார் பேர் வைக்கிறா அப்படின்னு சொன்னால் ஆதாம் தான் பேர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷங்களுக்கு 6 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு. பிரசங்கி 3:18-19 நீங்கள் வாசிங்கனாக்கா, மனுஷன் மிருகத்தை போல இருக்கிறான், மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையானவன் அல்ல அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அதனால மனுஷன் தன்னுடைய நிலையை உணரணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். ஆனால் மனுஷங்க அப்படி இல்லை, சரிங்களா? நம்ம இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். பிரசங்கி 3:12-22 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, மகிழ்ச்சியோடு இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மிருகங்கள் இறந்து போகிறது கூட அது கரியை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மனுஷனுடைய நிலைமை கேள்விக்குரிய.